நாளைய எரிபொருள் நிலவரம் வெளியானது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அதிரடி சுற்றி வளைப்பு, போலீஸ் அதிகாரி உட்பட 6 பேர் கைது. மின் கட்டணம் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். நீதிமன்றத்தை நாட உள்ள தேசபந்து தென்னகோன். ஆட்சி கவிழ்ப்பு, ஜனாதிபதி அனுரவிற்கு சார்பான நாமலின் பேச்சு. ராஜபக்ஷ குடும்பத்தை சட்டத்தின் முன் நிறுத்துங்கள், எதிர்க்கட்சி எம்பி கோரிக்கை. கிடைத்தது சர்வதேச உதவி, பாதாள உலக கும்பல்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தற்போதுள்ள எரிபொருள் இருப்பு நாளை காலை வரை மட்டுமே இருக்கும் என்று எரிபொருள் விநியோகஸ்தர்களின் கூற்றுகளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மறுத்துள்ளது. நாடு முழுவதும் இன்று 1581 ஓர்டர்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் எரிபொருள் விநியோகிக்கப்படுவதாகவும் எரிபொருள் பற்றாக்குறை இருக்காது என கூட்டுத்தாபனத்தின் தவிசாளர் டிஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஓர்டர்கள் செய்யப்பட்டவை நாளைய தேவைகளுக்காக என்றும் விநியோகஸ்தர்கள் கூறுவது போல் நாளை எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட எந்த காரணமும் இல்லை என்றும் அவர் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நாட்டில் 3 வாரங்களுக்கு போதுமான எரிபொருள் இருப்பு உள்ளதாகவும் ஆகஸ்ட் மாதம் வரை ஏற்கனவே ஓர்டர்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தவிசாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட வேண்டுமானால் எரிபொருள் இருப்பு முடிக்கப்பட வேண்டும் அல்லது எரிபொருளை ஓர்டர்கள் செய்ய நாணய பிரச்சினை இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த சிக்கல்கள் எதுவும் தற்போது இல்லாததால் தங்களிடம் 3 வாரங்களுக்கு போதுமான எரிபொருள் இருப்பு இருப்பதாகவும் கூட்டுத்தாபனத்தின் தவிசாளர் டிஜே ராஜகருணா தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். மாத்தளை மகாவெல பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற பேஸ்புக் விருந்து போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது போலீஸ் அதிகாரி உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு இந்த குழு கைது செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரான காவல் துணை ஆய்வாளர் பேஸ்புக் சமூக ஊடகங்கள் மூலம் இந்த விருந்தை ஏற்பாடு செய்திருந்தார் என்பதும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அதிகாரி ஜெயவர்த்தனபுர போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை முகாமில் இணைக்கப்பட்ட அதிகாரி என்றும் சிறப்பு மோட்டார் சைக்கிள் பிரிவில் பணியாற்றி வருவதாகவும் மகாவெல போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மற்ற சந்தேக நபர்கள் 25 முதல் 35 வயதிற்குட்பட்டவர்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த விருந்தில் நுழைய ஒரு நபரிடம் 3000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டமை தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து கஞ்சா, ஹாஷிஷ், மெத்தம்பேட்டமைன் மற்றும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். அவர்கள் இன்று நாவல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு திணைக்கள போலீசாரினால் தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரி தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2023 ஆண்டு டிசம்பர் 30 வெலிகமை பிரதேச ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் மற்றும் குறித்த சம்பவத்தில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்தமை ஆகிய சம்பவங்கள் தொடர்பில் அப்போதைய போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை பிரதான நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து தேசபந்து தென்னகோன் தற்போதைக்கு தலைமறைவாகியுள்ளார். இந்த நிலையில் நாளைய தினம் திங்கட்கிழமை தேசபந்து தென்னகோன் சார்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரியும் விசாரணைகளுக்கு தான் பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவித்து தேசபந்து தென்னகோன் சார்பில் குறித்த மனு தாக்கல் செய்யப்படலாம் எனவும் தெரியவந்துள்ளது. வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று அந்த நாடுகளிலிருந்து இந்த நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் கொலைகளை நடாத்தி வரும் 293 பாதாள உலக உறுப்பினர்களுக்கு சர்வதேச காவல்துறை இதுவரை சிவப்பு, நீலம் மற்றும் மஞ்சள் நிற அறிவிப்புகளை அனுப்பியுள்ளது. அதன்போது 199 சிவப்பு அறிவிப்புகள், 90 நீல அறிவிப்புகள் மற்றும் 4 மஞ்சள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. வெளிநாடுகளில் உள்ள குற்றவாளிகளை இலங்கைக்கு கொண்டு வருவதில் தற்போது காவல்துறைக்கு கணிசமான சர்வதேச உதவி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அண்மையில் வெளிநாடுகளில் உள்ள 19 குற்றவாளிகள் இந்த நாட்டிற்கு திருப்பி அழைத்து வரப்பட்டுள்ளனர். மேலும் குறித்த செயல்முறை தீவிரப்படுத்தப்படுவதால் இந்த நாட்டில் உள்ள குற்றவாளிகள் மற்ற நாடுகளுக்கு தப்பி செல்வதற்கான வாய்ப்புகளை குறைக்க முடியும் என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை எதிர்பார்த்துள்ளது.
நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் என உயர்நீதிமன்றத்தால் பெயர் குறிப்பிடப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ மற்றும் அஜித் நிவாட் கப்ரால் ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். அத்துடன் ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் பொய்யாக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் வறட்சி நிலைமை மற்றும் எரிபொருள் அடிப்படையிலான மின்சார உற்பத்தியின் அளவை பொறுத்து ஜூன் மாதம் மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்யப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரையின் பேரில் நாட்டில் தற்போதைய விதிமுறைகளின்படி மின்சார கட்டண மாற்றங்கள் ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு முறை மேற்கொள்ளப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்துள்ளார். மின்சார உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பு காரணமாக கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். தற்போதைய வறட்சி காரணமாக நிலைமை கடினமாக இருப்பதாகவும் மே மாதத்தில் மழை பெய்யுமாயின் செலவுகள் குறையலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது எரிபொருளை கொண்டு மேற்கொள்ளப்படும் மின்சார உற்பத்தியின் அளவு வெகுவாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க கேமபால வருடாந்த மின்சார கட்டண மாற்றங்கள் பற்றிய எந்த உத்தியோகபூர்வ முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் இது வானிலை நிலைமைகளை பொறுத்தே அமையும் எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி மின் கட்டண திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ராஜபக்ஷர்கள் தலைமையிலான அரசாங்கங்கள் வீழ்ச்சியடைந்தமைக்கான காரணம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ புதிய காரணம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். தம்புள்ளை முன்னாள் நகராதிபதி ஜாலிய ஓபத வீட்டில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் குறித்த காரணத்தை வெளியிட்டுள்ளார். அங்கு உரையாற்றிய நாமல் ராஜபக்ஷ தொழிற்சங்கத்தினர், வர்த்தக சமூகம், சிவில் சமூக அமைப்புகள், இளம் தலைமுறையினர் ஆகியோரின் கருத்துக்களை செவிமடுக்காத காரணத்தினாலேயே நாங்கள் உருவாக்கிய அரசாங்கங்கள் வீழ்ச்சியடைந்தது. எனவே தற்போதைய அரசாங்கத்தின் தலைவரும் அமைச்சர்களும் நாட்டு மக்களின் கருத்துக்களை செவிமடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்ததிலிருந்து எல்லா தவறுகளுக்கும் எங்கள் மீதே குறை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். தற்போதைக்கு ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கும் நாங்கள் தான் காரணம் என்று கூறப்போகின்றார்களோ தெரியாது என்றும் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. மேலும் வார இறுதி நாளான இன்றும் எரிபொருள் விநியோகம் மேற்கொள்ளப்படும் என்று கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சிங்கள ஊடகம் ஒன்றிற்கு தகவல் அளித்துள்ளார். நேற்று முன்தினம் முதல் நாட்டில் உள்ள சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் முன்பாக வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்தனர். எனினும் நேற்றைய தினம் இரவுடன் எரிபொருள் வரிசை ஓரளவுக்கு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை எரிபொருளுக்கான வரிசை மீண்டும் ஏற்பட்டுள்ளது என்ற பிரச்சாரத்தை அறிந்து கொண்ட அதிகளவான மக்கள் எரிபொருள் நிலையங்களை நோக்கி படையெடுத்ததால் நிலைமை இன்னும் தீவிரமடைந்தது. இதேவேளை கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது உரையாற்றிய இலங்கை பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் பிரதி தலைவர் தங்களுடைய பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நாட்டில் எரிபொருளுக்கான பற்றாக்குறை அதிகமாக இருக்கும் என தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.